உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த வடமாகாண மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர், அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த 300 மாணவர்களுக்கு இதன்போது புலமை பரிசில் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி அறமுதல கியானே ஜனதாவ வெனுவேன். ஜனாதிபதி நிதியம் என்பது பொதுமக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிதியம். இதற்கு முன்னர் அவ்வாறு நடைபெறவில்லை. இதற்கு முன்னர் சாதாரண மக்களால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியை பெற்றுக்கொள்வது அவ்வளவு இலகுவான விடயமாகவும் அமையவில்லை. எனினும் எமது அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை மக்களின் அருகில் கொண்டு சேர்த்துள்ளது. எமக்கு நெருக்கமான சிலருக்கும் அதிகாரத்தில் இருப்போருக்கும் விசேடமானவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக பொருளாதாரத்தை நாம் முகாமித்துவம் செய்யவில்லை. பொருளாதாரத்தின் பலன்கள் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலேயே பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து ஸ்திரப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். ආර්ථිකය හරියට කළමනාකරණය කරන්නේ ඒකේ ප්‍රතිලාභ සියල්ල මේ රටේ ජනතාවට ලබා දෙන්න ඕන කියන අරමුණත් එක්ක. அனர்த்தங்களை எதிர்கொண்ட அனைவரது வாழ்வையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக பிரதமர் இதன்போது தெரிவித்தார். අපේ රජය මේ සුලිසුලංගනි புயலினால் அனர்த்தங்களை எதிர்கொண்டுள்ள மக்களை தொடர்ந்தும் பல வருடங்களாக இடைத்தங்கல் முகாம்களில் வைத்திருப்பதற்கும் அவர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் இருப்பதற்கும் எமது அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அனர்த்தங்களை எதிர்கொண்ட அனைவரையும், பாதிக்கப்பட்ட அனைவரையும் அவர்களின் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டுவரும் வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். ජීවිතේ යථාර්ථයට පත්වෙන්න අපි ඉතාමත්ම ඉක්මනින් මැදිහත් වෙන්න දැනටමත් වැඩ කරමින් යන්නේ. இதனையடுத்து கிளிநொச்சி இரணைமடு குளத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பார்வையிட்டார். மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண நீர்ப்பாசன பொறியியலாளர் உள்ளிட்டோரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். கிளிநொச்சி புளியம்பொக்கணி நாகதம்பிரான் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் பிரதமர் கலந்து கொண்டிருந்தார். डिसेंबर